வீட்டுக்கு எங்கள் மருமையான நல்லா கிண்டல் பண்ணுவார். உனக்கு தெரியும்ல, உனக்கு தான் மாம்சை பற்றி இப்போ வரைக்கும் கூட சொல்லுவார், எப்போ இடந்தோலை இந்த கட்லு எனக்கு தான் சொந்தம் அப்படிங்குவார். இன்னொன்று தெரியுமா, நேற்று நைட்டு கூட நான் தூங்கிட்டேன். 10 மணிக்கு தான் கடை சாத்திட்டு வந்தார். புரோட்டா இருந்திருப்பார் அவளுக்கு. என்னை எழுப்பி புரோட்டா வச்சு கொடுத்தாரு தெரியுமா. பேசவே மாட்டாங்களா? ஓ, வெக்கப்படுவாரா? நைட்டு நம்ம பிரியா வீட்டுக்காரு கடை பூட்டிட்டு வரையில புரோட்டா வாங்கிட்டு வந்துருப்பாரு அவளுக்கு. நான் வேண்டாம் எந்திக்க மாட்டேன்னு அவர் என்னை எழுப்பி உட்கார வச்சு புரோட்டா சாப்பிட்டே ஆகணுன்னாரு. நான் தோசை சாப்பிட்டேன் ஆல்ரெடி, அப்புறம் எப்படி சாப்பிட முடியும்? 2 வாய் பரோட்டா பிச்சு சாப்பிட்டு திருப்பி அவர்கிட்டே கொடுத்தேன், என்னால் சாப்பிட முடியாதுன்னு. பேசுவாங்க அவ்வளோதான். வேறு மைக்கேல் தம்பி சொல்கிறார் வேறு, ஜாலியோ ஜாலி அப்படின்னு. அப்படித்தான் தம்பி இருக்கணும். எப்பா யாருப்பா முட்டை முட்டையாக விடுறீங்க, வந்து பேசுங்கப்பா. முட்டை முட்டையாக விட்டு எனக்கு என்ன பிரயோஜனம், பேசுங்க. மைக்க நான் ஓடுங்க ஓடுங்க, ட்ரெயினை பிடிங்க. பிரியாம பசங்கள்லாம் வந்துட்டாங்களா? நாளைக்கு லீவா? பாப்பா வரவே இல்லை பிரியாம்மா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எடுத்தது லைவ் ஆன் பண்ணதும் பாப்பா தான் ஃபஸ்ட் லைக் பண்ணு. எப்பயும் வந்து காலையிலேருந்து இன்றைக்கி வரல. நேற்று மத்தியானம் அம்மா எல்லோரும் பேசிட்டு கட் பண்ணோம்ல. லீவு தானா? நாளைக்கு பாப்பாவுக்கு லீவு தான், ஆனால் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருக்குறாங்க. தெரியல, வரவே இல்லை பாருமா. அப்படியே வெளியில் போனாலும் சொல்லும்ல நான் வெளியில் இருக்கிறேன்னு. துணை இல்லாமல் வாழ முடியாதா? என்ன தம்பி செய்ய, விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம வாழ்ந்து தானே ஆகணும். பசங்க இருக்கிறாங்கல்ல, பேரன் பேத்தி இருக்கிறாங்கல்ல, அவங்களோட சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டியது. அவங்களுக்காக நம்ம வாழணும்ல. என்ன பண்ணுறது, கஷ்டம்தான். அது கடவுளுக்குள்ள தெரியணும். மைக் தம்பி மதினி எல்லாம் இல்லையா உங்களுக்கு? பிரியாம அங்கே அருணுன்னு ஒரு பையன் இருந்துச்சுல்ல, ஆளை காணும். ஹாட்டு ராக்கெட்டு பிரித்தோஸா? அதுதான் நான் எங்கேயாவது மாமனார் வீட்டுக்கு போகிறேன்ருச்சு. தீபாவா? ஹார்ட்டு போடுறது தீபாவா? பேச மாட்டீங்களா? கவிதையோட பேச போயிட்டாங்களா? ஆமாம், அருண் கவிதை வந்து நான் ஹைலைட் வீடியோ போட்டிருந்தேன், நீ எல்லாம் பார்க்கவே மாட்டேங்கிற. பாரு பிரியாம்மா, இன்னும் கூட ஒரு வீடியோ நான் எடுத்து விடலை, அப்லோட் பண்ணலை, பண்ணணும். கவிதை கவிதை கண்மணி அன்போடு காதலன் எழுதுங்கள் அரே, உன்னை பார்த்த பொழுதுதான் அப்படின்னு யாரையோ வர்ணிக்க போயிருக்கிறாரு. அப்படித்தானே? முட்டை முட்டையா வருது பிரியா. ஏன் அழுகுற? அவ்வளோ கேவலமா இருக்குதா? உன்னை நினைக்கையில் கண்ணீர் வருதா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ரசிக்க தெரியணும், எதையா இருந்தாலும். நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு பொண்ணை நல்ல முறையில் வளர்த்து படிக்க வச்சு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்து யாருமே தெரியாத எனக்கு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எங்கள் மாமியார். தெய்வம், தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே.